ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பதிவில் விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கொலக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 9 வகையான கொலக்கட்டைகள் என்ன, 9 வகையான கொலக்கட்டைக்கு பூரணம் எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறது, அதுக்கான மேல் மாவு எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணுறது, அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொலக்கட்டைக்கான மேல் மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. கொலக்கட்டைக்கான மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி மாவு, இடியாப்ப மாவு, அப்படி இல்லைன்னா கொலக்கட்டை மாவு, இது மூணில் நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா அரிசி மாவு எடுத்திருக்கோம். அரிசி மாவில் மாவு பிடிக்கிறதுக்காக நம்ம தண்ணியை நல்லாவே கொதிக்க வச்சுக்கணுங்க. இப்போ 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம் அப்படின்னா அதே கப்பில் 2 கப் தண்ணி அளந்து எடுத்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. அது நல்லா கிளறின உடனே நம்ம கொதிச்சு எடுத்து வச்சிருக்க தண்ணியை சூடு ஆறாமல் அந்த மாவில் கொட்டி கிளறிக்கலாம். கையில் கிளற முடியாது, ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் கிளறிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கோங்க. நம்ம காய வச்சிருக்க தண்ணியை எல்லாமே ஊற்றி கிளறிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாங்க. மாவு நம்ம ரொம்ப நேரம் ஆற வைக்க தேவையில்லைங்க. மாவோட சூடு நம்மளோட கை பொறுக்கிற அளவு பதம் வந்துச்சுன்னா மாவை நம்ம இந்த மாதிரி உருட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டிட்டோம் அப்படின்னா கொலக்கட்டைக்கான மேல் மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கொலக்கட்டைக்கான பூரணம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூரணம் ரெடி பண்றதுக்காக வறுத்த எள், வறுத்த வேர்க்கடலை, வறுத்த தேங்காய், இது மூணோட தேவையான அளவு வெல்லம் சேர்த்து மூணையும் மிக்சியில் போட்டு அரைச்சி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் வேக வச்ச பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, பச்சைக்கடலைப்பருப்பு, இது மூணோடையும் தேவையான அளவு வெல்லம் சேர்த்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதோட சேர்த்து நமக்கு 6 பூரணம் ரெடி ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 9 வகையான கொழுக்கட்டைக்கு பூர்ணலாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கொழுக்கட்டை மாவு பிடிச்சி பூர்ணத்தை வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி. இதே போல் மீதி மாவுக்கும் செய்ய போகிறோம்.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பூர்ணத்தையும் கொழுக்கட்டை மாவில் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டையை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. அடுத்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம முன்னமே பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை மேல் மாவில் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் வேணால் பிடிச்சிக்கலாங்க. நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பிடிச்சிக்கலாம், எந்த ஷேப்பில் வேணால் பிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக பாலை நல்லா கொதிக்கிற அளவு காய வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் காய வச்சிங்க அப்படின்னா பால் கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்த உடனேவே நம்ம பிடிச்சி வச்சுருக்க மாவு அதோடு சேர்த்துக்கலாம். மாவு அதோடு சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை மாவு நல்லாவே நமக்கு வெந்துடும். அதுக்கடுத்து நம்ம வெல்லத்தை நுணுக்கி அதோட சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தை நுணுக்கி சேர்த்து அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு நமக்கு வெள்ளம்லாம் கரைஞ்ச உடனே தேங்காய் பால் அதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்ட உடனே இறக்கிடலாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே அதோட நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துடலாங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கி ஆற வச்சிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை நம்ம சாப்பிட ரெடி ஆகிடும். இப்போது பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக தேவையான அளவு அரிசி எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம். பொன்னிறமாக வறுத்த அரிசியை நல்லாவே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. என்னதான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சனாலும் அதில் குருணையெல்லாம் சிலது அப்படியே இருக்கும். அதனால் அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்த அரிசி மாவோட நம்ம இப்போது தேவையான அளவு வெல்லம் சேர்த்து அதோட கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைகிற பதம் எப்படி இருக்கணும்னா நல்லா பிடிச்சா பிடிபடுற அளவுக்கு இருந்தோம் அப்படின்னா அதோட பதம் நல்லாவே கரெக்டாக இருக்குங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலன்னு போயிடுங்க. அதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிப்படுற பதத்துக்கு வந்துருச்சு. நமக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை மாவை நம்ம இட்லி குக்கரில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. அடுத்து கார கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதோட கடுகு, தேவையான அளவு வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வணக்குனீங்க அப்படின்னா தேங்காய் நமக்கு நல்லாவே வணங்கிடும். அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வணங்கின உடனே நம்ம முன்னமே பிடிச்சி வச்சிருக்க கொழுக்கட்டை மேல் மாவோட இந்த தேங்காய் வணக்கினதை நல்லாவே போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம வணக்கி சேர்த்த தேங்காய் எல்லாம் மாவோட நல்லாவே கலந்த உடனே பிடி கொழுக்கட்டைக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க.